தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் 32 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மினி டைடல் பார்க்கை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். புதிய நிறுவனங்களுக்கு இடஒதுக்கீடு ஆணைகளையும் வழங்கினார். உயர்ந்து நிற்கும் வள்ளுவர் போல் தமிழ்நாடு சிறக்கட்டும். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்ற அன்புமணி. பாமக நிர்வாகி நியமனத்தில் முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் இருவரும் சந்திப்பு. ராமதாஸ் அன்புமணி இடையே நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை. பாமக வளர்ச்சிப் பணிகள் குறித்து ராமதாஸ் உடன் பேசியதாக அன்புமணி ராமதாஸ் விளக்கம். காரசாரமான விவாதங்கள் பொதுக்குழுவில் நடப்பது சகஜம். உட்கட்சி பிரச்சனைகள் குறித்து மற்றவர்கள் பேசக்கூடாது எனவும் அன்புமணி வலியுறுத்தல். கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் நூற்றாண்டு விழாவையொட்டி சிறப்பு பாடல் மற்றும் கவிதை தொகுப்பு வெளியீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். சாதியவாதம், வகுப்புவாதம் ஆகிய அனைத்திற்கும் எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையுடன் செயல்படுவதை நல்லக்கண்ணுவிற்கு வழங்கும் நூற்றாண்டு பரிசு. கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணு குறித்து பாடல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக நாளை விசாரணையை தொடங்குகிறது தேசிய மகளிர் ஆணையம். வழக்கில் தொடர்புடையோரிடம் இருவர் குழு விசாரணை நடத்த உள்ளது. 2 செயற்கைக்கோளுடன் நாளை விண்ணில் பாய்கிறது PSLV C-60 ராக்கெட். ஏவப்படுவதற்கான 25 மணி நேர கவுண்டவுன் இன்று இரவு தொடக்கம். மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு நாளை மாலை சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடை திறப்பு. மகரவிளக்கு பூஜை ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஜனவரி 4ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக கும்மியடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட கேசவம்பட்டி கிராம மக்கள் திரளானோர் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். மதுரை நிலையூரில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தயாராகும் காளை உரிமையாளர்கள் நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி, மண் குத்துதல் போன்ற பயிற்சிகள் அளித்து காளைகளை தயார் செய்யும் பணி தீவிரம். விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குவிந்த பக்தர்கள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குளு குளு காலநிலை அனுபவித்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ச்சி. உலகிலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ் என்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை. மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். தமிழகத்தில் மருத்துவ கழிவுகளை கொட்டிய ஒப்பந்த நிறுவனத்திற்கு 3 ஆண்டுகள் தடை விதித்து கேரள அரசு உத்தரவு. அரசுக்கு ஏற்பட்ட மொத்த இழப்பையும் அந்த நிறுவனமே ஏற்கவும் ஆணை. ஹரியானாவில் பணியின் போது மரணமடையும் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு அதிகரிப்பு. 50 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாயாக அதிகரித்து முதலமைச்சர் நயாப் சிங் சைனி உத்தரவு.